யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கே இருக்கும்போதும் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போதும் அதுக்கு பேர் யானைன்னு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் அதை யானைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அதுதான் இல்லை பிரதர், அதை தான் நான் சொல்ல வரேன் நான். அது எப்படி இருந்தாலும் யானைன்றது யானை தான். நம்ம ஓட்டு போட போகிற இடத்துல யானை சிகப்பாக இருக்கா, யானை கருப்பாக இருக்கா, யானை வெள்ளையாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல யானை இருக்குதா, ஒரே குத்திட்டு வந்துட்டு இருக்க போகிறான். கொலை பண்ணுறதுக்கு இல்லை, யானை சின்னத்தில் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ யானை வந்து இப்போ வந்து இது வந்து என்னுடைய சின்னம் அப்படின்றத வந்து இப்போ இந்த கொடி மூலமாக வெளியில் கொண்டு வராரு. ஒன்றும் இல்லைங்க, யானையை விடுங்க. இப்போ சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சுருந்தாக்க என்ன பண்ணுவாங்க, அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. உண்மையா இல்லையா? ஒரு மயில் வச்சுருந்தாக்கா அந்த மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கான். இப்போ என்ன எடுத்துக்கங்களா, இப்போ கூட தேட்டருக்கு வந்தோன்னா ஒருத்தர் சொன்னார், அண்ணா உண்மையிலே சொல்கிறேன், விஜய் சார் வந்து கொடி ஏற்றும் போது எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னாரு. ஏன் ஞாபகம் எதுக்கே வந்து அப்படின்னா, உங்களோட சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றா இணைய போகிறத நீங்கள் வந்து ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லிட்டு இருந்தீங்க. அது நான் பார்த்தேன் அப்படின்னு. சார் யாருக்கு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கட்சியிலலாம் கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட்டணியில் இருக்கும். கழுதை தான் என்னோட சின்னம். ஒரு நிமிஷம், அந்த கழுதை சின்னம் தான் இந்த கூல் சுரேஷ் கட்சியோட சின்னம். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த இந்த கழுதை சின்னத்தில் தான் நான் வந்து போட்டி போட போகிறது. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கழுதை அப்படின்னாலே எல்லார் வீட்டு வாசல்லையுமே வச்சுருப்பாங்க, என்னென்னு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு. கழுதை முகத்தில் முழிச்சிட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் 2026 கூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் கூட கூல் சுரேஷ் கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாக்க, இல்லை விஜய் சாரே வேணாம்னு சொன்னால் கூட என்னுடைய ஆதரவு வெளியிலேருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும், அவரோட சிந்தனைகள் எல்லாம் பூனை மாதிரி இருக்கும். ஏன்னா சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தா தான் வேலை நடக்கும், சில இடத்துல யானை மாதிரி பலமாக இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். சார் இப்போ இங்கே நிறையா பேர் நான் வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்க. சில பேர் அவங்க கை நீட்டும் போது நான் மறந்து பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்துறேன். அந்த கூட்டத்தில் ஒரு டென்ஷனில் மறந்துடுறேன். கொடியேற்றுற ஒரு நிகழ்ச்சிக்காக விஜய் சார் வந்திருக்காரு, அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க. வந்தது அவங்களுக்கு தெரியும். மேடையில் விஜய் சார் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையிலே வாழ்த்து சொல்லிச்சு, நன்றியும் வேறு தெரிவிக்கிறாரு. அவங்க வெளியில் வரும்போது பத்திரிகையாளர் ஆளுகளுக்கு ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க, சார் இங்கே ஃபோட்டோ கொடுங்க, இங்கே ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னா. அந்த ஒரு டென்ஷன்லாம் மறந்துருப்பாங்க. என்றைக்காக இருந்தாலும் தாய் தான் மகன் தான், அதில் எந்த மாற்று கருத்து இருக்க போகுது, ஒரு ஞாபகம் மாற்றலாம் மறந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியதே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.